அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, இது பிரார்த்தனையின் ஒழுங்குகள் பாகம் 8. காலையிலும் மாலையிலும் அல்லாஹுவை நினைவு கூற வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. அந்த அல்லாஹுவை நாம் எவ்வாறு நினைவு கூற வேண்டும் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குரானில் நமக்கு நினைவுறுத்துகிறான் என்பதை தெளிவாக நம்ம உணர்ந்து அதன்படி செயல்பட வேண்டும். அல்லாஹ் கூறுகிறான், உமது இறைவனை காலையிலும் மாலையிலும் மனதிற்குள் பணிவாகவும் அச்சத்துடனும் சொல்லில் உரத்த சப்தம் இல்லாமலும் நினைவு கூறுவீராக, கவனமற்றவராக ஆகிவிடாதே என்று 7வது அத்தியாயம் 205வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஆக இந்த விஷயத்தில் மிகவும் கவனமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறார். இதில் பக்தி முக்தி போய் அதிகமாக எல்லை மீறக்கூடியவர்களாக நம்மளுடைய சமுதாயத்தவர்கள் இருக்கிறார்கள். அது அறிஞர்கள்னும் இல்லை, என்ன அறியாத மக்கள்னும் இல்லை, எல்லாரும் சமமாக என்ன பண்ணுறாங்க, எல்லை மீறுகிறார்கள். மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்பிக்கை கொண்டோரே, அல்லாஹ்வை அதிகம் அதிகம் நினைவு கூறுங்கள், அவனை காலையிலும் மாலையிலும் துதியுங்கள். நினைவு கூறுவதுன்னா என்ன, காலையிலும் மாலையிலும் அவனை வணங்கணும், அதோடு விட்டு மறந்து போயிடாமல் அவனை துதித்து கொண்டே இருக்கணும். அவனுடைய பேரும் அவனுடைய ஆற்றல் அனைத்துமே நம்முடைய உள்ளங்கள் அசை போட்டுக்கொண்டே இருக்கணும். அப்போ நம்ம வழி தவறாமல் நேர்வழியில் செல்ல முடியும். இது 33வது அத்தியாயம் 41 42 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே என்னை நினையுங்கள், நானும் உங்களை நினைக்கிறேன், நன்றி செலுத்துங்கள், எனக்கு நன்றி மறக்காதீர்கள் என்றும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அது மேலும் நம்பிக்கை கொண்டோரே, பொறுமை மற்றும் தொழுகையின் மூலம் உதவி தேடுங்கள், அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான். இது 2வது அத்தியாயம் 152 153 ஆகிய வசனங்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தம் இறைவனை நினைவு கூர்ந்து போற்றுகின்றவரின் நிலை உயிர் உள்ளவரின் நிலையாகும். உயிரோடு இருக்கிறவனுக்கு உதாரணம், தாம் இறைவனின் நினைவு கூர்ந்து அதன் மூலம் போற்றாதவரின் நிலை உயிரற்றவரின் செத்த பிணத்துக்கு சமம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இது புகாரில் 6407வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. எனவே அல்லாஹுவும் அல்லாஹ்வுடைய ரசூலும் அல்லாஹுவை எவ்வாறு புகழ வேண்டும், எவ்வாறு போற்ற வேண்டும் என்பதை தெல்ல தெளிவாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். சரியா? அதில் எல்லை மீறிவிடக்கூடாது. நமக்கு எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அதன்படி நம்மளுடைய அமல்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்போது தான் நாம் வெற்றி பெற்ற மூமின்களாக ஆக முடியும். நன்றி.